நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. எபிசியன்ஸ் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். போன வாரத்துல இந்த பைபிள் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது 2 கண்டினியூவேஷன் தான் இந்த வாரமும் கூட. ஸோ எபேசியர் 6:11 சொல்வது போல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல நம்ம திராணி உள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக கர்த்தர் நமக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த சர்வாயுத வர்க்கம்னா என்ன, அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கோம். வாசிப்போம். எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 17 வரை. எபிசியன்ஸ் 6:13-17. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவும் தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு தீங்கு நாள் அப்படின்றத ஒரு காரியங்கள் உண்டுன்றத இங்க பார்க்கிறோம். நமக்கு அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெருமழை வந்தது, வீட்டின் மேல் மோதினது, ஆனால் அது விழலன்றதை பார்க்கிறோம். அது போல அதே ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, அதன் மேலேயும் மழை வருது, ஆனா அது மோதி கீழே விழுந்ததுன்னு பார்க்கிறோம். சோ நம்முடைய வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல கண்டிப்பா பிரச்சனைகள் உபத்திரவங்கள் உண்டு. தீங்கு நாட்கள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா அதை எதிர்த்து நிற்கவும் நம்ம திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறும்படியாக கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். இப்ப முதல் சர்வாயுத வர்க்கத்துல பார்க்கும் பொழுது, அந்த போராயுதத்துல சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் பார்க்கிறோம். போன வாரத்துல சத்தியம் என்னும் கச்சையை குறித்து நம்ம அநேக வசனங்கள் நம்ம தியானித்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாயும் அப்படின்ற அந்த தலைப்புல நம்ம வசனங்களை வாசிக்க போகிறோம். சோ இன்னும் அடுத்த 4-5 வாரங்களுக்கு இந்த தலைப்புகளை பேஸ் பண்ணி தான் நம்ம அநேக வசனங்களை தியானிக்க போகிறோம். வாசிப்போம். ரோமர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 22. ரோமன்ஸ் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென். ஆமென். தேவனுடைய நீதியினாலே நம்முடைய பழைய வாழ்க்கையில நம்ம செய்த அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொண்டு அந்த பாவங்களை மேற்கொள்ள நம்ம கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கடந்த காலத்துல நம்ம எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், நம்ம பாவமே வாழ்க்கையா கூட வாழ்ந்திருக்கலாம். அந்த எல்லா பாவங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னித்தார் என்பதை நம்ம முழு நிச்சயமாக விசுவாசிக்க பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் சில டைம் என்ன ஆகுதுன்னா, சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கில்ட் ஆஃப் த பாஸ்ட், அந்த பழைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை நம்மை நாமே மன்னித்து கொள்ள முடியாம அதை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள் சில டைம் இருக்கு. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, அது மன்னிக்கப்படலையா, இன்னும் கூட நான் பாவத்தினால நம்ம நம்மை நாமே உருவ குத்தி கொண்டிருக்கிறோமான்றதை நிதானித்து பார்ப்போம். ஆனா வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ நம்மளுடைய சுய நீதினால கிடையாது. நீங்களும் நானும் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இந்த பூமியில வாழ்ந்ததுனால கர்த்தர் உங்களையும் என்னும் ரட்சிக்கவே இல்லை. அவருடைய கிருபையினாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலும் நம்மை அவர் ரட்சித்தார் இங்க புரிஞ்சுக்க முடிகிறது. சோ அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது அந்த பரிசு, ரட்சிப்புன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அதுபோல நம்முடைய பழைய வாழ்க்கையில இருந்த எல்லா பாவ சாபங்கள் எல்லாவற்றுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து மன்னித்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக நிச்சயமாக போதிக்கிறது. சோ அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கும் எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு
அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் கழுவுன்றதை நம்ம விசுவாசித்து அவர் நாமத்திலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கையில நம்ம எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் சரி அந்த பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது என்பது இந்த வசனம் நமக்கு நிச்சயமாக சொல்லுகிறது. வாசிப்போம். 1 யோவான் 1 வசனம் 9. 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாத்திர தேவன் கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது சொன்னதுதான். அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. மனுஷன்தான் மாத்தி மாத்தி பேசுவான். ஆனா கர்த்தரோ மாறாதவராக இருக்கிறார். அவர் ரொம்ப கிளியரா சொல்லுகிறார் இந்த வசனத்தின்படி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். அப்போ அவர் விரும்புகிறது என்னன்னா, நான் பாவின்றது எனக்கு தெரியும், ஆனாலும் நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாவத்தை நீ என்னிடம் அறிக்கை செய்யும் பொழுது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன் தான், அவர் நீதி உள்ள தேவன் தான். அவர் சொன்னா அது சொன்னதுதான், அது என்றென்றும் மாறப்போவதே இல்லை. சோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு முறை நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் வாயார அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு அந்த பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த பாவ மன்னிப்பு, இந்த பாவ அறிக்கை என்பது ஒரு கதவு திறந்து விடுற மாதிரி. இப்போ நம்ம வீடு கதவு திறந்து விட்டோம்னா யார் உள்ள ஜனங்க உள்ள வர்றது போல நம்ம பாவ அறிக்கையை செய்யும் பொழுது நம்ம கதவை திறந்து விடுறோம். கதவை திறந்தும் போது அது என்னன்னா நம்ம பாவங்களை முழுமையாக மன்னிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இட் இஸ் கன்ஃபெஷன் ஓப்பன்ஸ் தி டோர் ஃபார் ஃபர்கிவ்னஸ். நம்ம அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 5 வசனம் 21. 2 Corinthians 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். ஆமென். சோ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார்னு பாக்குறோம். சோ இது ஷார்ட்டா ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது போல. சோ நாம பாவிகளா இருந்தும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களை உண்டு பண்ண தேவன் தாழ்விடங்களுக்கு இறங்கி உங்களையும் என்னையும் அவர் மன்னித்தார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார்ன்றதை இங்க பார்க்கிறோம். சோ அவருடைய சாக்ரிஃபைஸ்னால, அவருடைய அந்த பலியினால நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை மாறாத வார்த்தைகளாக இருக்குது. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும் என்று விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, நம்ம மனம் திரும்பும் பொழுது கண்டிப்பா நம்ம அவர் கண்களுக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். ஏன்னா இந்த வசனம் சொல்வது போல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏசாயா 1:18 வாசிக்கலாம். ஐசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆமேன். ஆமேன். இது ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வசனமாக இருக்கிறது. இது சொல்லுகிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செக்க செவேரென இருந்தாலும் உறைந்த மனையை போல வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். நோ மேட்டர் வாட். நம்முடைய போட்டுக்கிற துணி இருக்கு பாத்தீங்களா, அந்த துணி அது எவ்வளவு டீப்பா அது அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அதை துவைச்சு வெண்மையாக்க நம்மளால முடியும். அது போல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பாவங்கள் நிறைந்திருந்தாலும், அது எவ்வளவுதான் டீப்பா இருந்தாலும் சரி, அந்த அழுக்கு அதை கர்த்தரிடம் நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் செவ்வேறென இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். அவர்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல ஆகும்ன்றதை இங்க நம்ம பார்க்கிறோம். சோ நோ மேட்டர் வாட், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவரிடம் அந்த பாவங்களை அறிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம நாம் மறுரூபம் ஆகுகிறோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபம் ஆகுகிறோம். அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சங்கீதம் 103:12 வாசிக்கலாம். சாம்ஸ் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமேன். ஆமேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது இட் ஹஸ் நோ எண்ட். யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சோ இட் ஹஸ் நோ எண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சோ அவர் ஒரு முறை அந்த பாவத்தை மன்னித்தார் அப்படின்னா அது மீண்டுமாக அவர் நினைவு கூறுவது இல்லை.
அப்படின்றத இந்த வசனம் நமக்கு ரொம்ப உறுதியாக அது சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்றத நம்ம தீர்க்கமா எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நான் பாவியா இருந்தாலும் சரி, என் பாவங்களை நான் அறிக்கையிடும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். ஒருவேளை எனக்கு எதிராக யாராவது ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மன்னிக்காம நான் போனேன்னா அந்த பாவம் மீண்டுமாக என் தலையில் மேல் விழுன்றதை நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த வசனத்தின்படியாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது மற்றவர்கள் நமக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் அவங்களை நம்ம மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற தேவனாக இருக்கிறார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிக்கலாம். Hebrews 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம் அப்படின்றது இந்த வார்த்தைகள் முடிகிறது. கர்த்தர் மன்னிச்சா அது மன்னிச்சுதான். இதே வசனத்தை 2 வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் நான் வாசிக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஏதுவா இருக்கும். டிசிவின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல வாசிக்கிறேன். நாம் குற்ற மனசாட்சி நீங்கப்பட சுத்த இருதயத்துடன் சுத்தமான தண்ணீரினால் கழுவப்பட்ட உடலுடன் பரிபூர்ண விசுவாசம் உள்ள உண்மையான உள்ளத்துடனும் இறைவனை அணுகி சேர்வோமாக அப்படின்றது டிசிவி என்ற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வருது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, சமகால மொழிபெயர்ப்பு. அது சொல்லுகிறது, நாம் சுத்தப்படுத்தப்பட்டு குற்ற உணவிலிருந்து விலக்கப்படுகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்களை, அக்கிரமங்களை, மீறல்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது போல நாம் சுத்தப்படுத்தப்பட்டு குற்ற உணவிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இப்ப நாம் பார்த்த ஒரு 5-6 வசனங்கள் மீண்டும் ஒரே காரியத்தை சொல்லுது. நம் பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் மன்னிச்சார்னா அது மன்னிச்சுதான் அப்படின்றத நம்ம தீர்க்கமாக இந்த வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்போ நமக்குள்ள எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் தேவை இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாஸ்ட் சின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சில டைம் அது சின்ன பாவமா இருக்கலாம், அது பெரிய பாவமா இருக்கலாம். அதையே நினைச்சுக்கிட்டு நம்ம குற்ற உணர்வு இருந்துட்டு கர்த்தர் என்ன மன்னிப்பாரா, என்ன மன்னிக்க மாட்டாரா அப்படின்ற அந்த மாதிரி எண்ணங்களோ ஒரு ஐயப்பாடுகளோ நமக்கு தேவையே இல்லை. அவர் மன்னிச்சா அது மன்னிச்சுதான். அது வாயார அறிக்கையிட்டு மனம் திரும்பி மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்றத உறுதியோடு நிற்கும் பொழுது கண்டிப்பா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதான் வசனம் சொல்வது போல நாம் சுத்தப்படுத்தப்பட்டு குற்ற உணர்விலிருந்து விலக்கப்படுகிறோம். நமது சரீரங்கள் பரிசுத்த நீரால் கழுவப்பட்டுள்ளன. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தரித்த பிள்ளைகளாய் ஞானஸ்தானத்தின் மூலமா நம் பாவங்கள் அனைத்தையும் பணத்துக்காக நாம் மறிக்கிறோம், மீண்டுமாக நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம் என்றதை பார்க்கிறோம். எனவே உண்மையான இருதயத்தோடும் விசுவாசம் நம்ம கழிக்கிற உறுதியோடும் தேவனை நோக்கி வாருங்கள். அப்போ நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. ஆனா கர்த்தர் சொன்னா அது சொன்னதுதான். இந்த வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் நம்ம மறந்து போய் இந்த உலகத்தோட கிளச்சஸ்ல இருந்துகிட்டு சில டைம் பிசாசானவன் நமக்கு பேசுகிற இந்த வார்த்தைகளை நம்ம நம்பி இன்னும் நீ பாவத்துல இருக்கிற, உன் பாவங்கள் மன்னிக்கப்படல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட நம்ம வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு பார்த்த இந்த வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய நீதினால கடந்த கால பாவங்கள் அனைத்தையும் நம்ம மேற்கொள்வோம். ஏன்னா அதெல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனாலும் ஒருவேளை அந்த பாவங்களை கர்த்தர் நினைப்பூட்டியும் கூட நம்ம அறிக்கையிடாமல் இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட வேண்டும். அதை அறிக்கையிடும் பொழுது முழு நிச்சயமான விசுவாசம் நமக்குள்ள பிறக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து தேவனாக இருக்கிறார். அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்ட பிறகு மீண்டுமாக நம்ம பாவங்களை செய்யக்கூடாது. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இல்ல. பாவம் செய்யலாம், திரும்ப அறிக்கையிடலாம், பாவம் செய்யலாம், அறிக்கையிடலான்றது கர்த்தர் விரும்புகிற காரியமாக இல்ல. நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதனாலதான் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம மனம் திரும்புகிற பிள்ளைகளாக இருக்கும் கிறிஸ்தவனாக இருக்கிற நம்ம ஒரு நேர்மையுள்ள ஒரு ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையை வாழ நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் கம்ப்ளீட்டா ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள இருக்கு. எது வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு யாரை வேணா மிதிக்கலாம், எவ்வளவு பொய் வேணா சொல்லலாம், யாரை வேணா ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த உலகம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் காம்ப்ரமைஸ். அது ஜெயிக்கிறதுக்கு அது எது வேணா செய்யும். ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தின் நினைவே வாய் பேசும் என்று பார்க்கிறோம். அந்த இருதயத்துல பொல்லாங்கான அந்த காரியங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய உணர்ச்சிகள் இது எல்லாமே தீயதாக இருக்கும். ஆனா கர்த்தர் தான் சொல்றாரு இந்த இடத்துல, நம்முடைய
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா கொஞ்சமாக புளித்த மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணுன்னு சொல்வது போல நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஒரு ஸ்லைட்டஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல இந்த உலகம் முழுவதாக ஒரு பெரிய காம்ப்ரமைஸ்குள்ளதான் இருக்கு. அது எப்படி வேணா வாழலான்ற அந்த மாதிரி ஒரு கட்டுக்குள்ள இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் நாம் அதற்கு அழைக்கப்படவே இல்லை. அப்போ நாமும் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ், அப்படி சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு சாதாரண ஒரு சமரசம் செய்து விட்டோம் அப்படின்றால் கண்டிப்பா அது கொஞ்சமா நமக்கு தெரியலாம். ஆனா ஒரு காலகட்டத்துல அது 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 10 100ன்னு சொல்லிட்டு நம்ம போகிற வழி நமக்கு தெரியாம நம்ம நரகத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளாக மாறிவிட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. வசனம் சொல்வது போல எல்லா காவலோடும் கர்த்தருக்கு விரோதமாக இருதயத்துல எந்த சிந்தனை எழுந்தாலும் அந்த சிந்தனையை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் அந்த எண்ணங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்காம பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் நம்ம திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம் பண்ணது உண்மைதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நம் பாவங்களை கழுவிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத வாழ்க்கையை வாழ நம்ம எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. Matthew 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆமென். இதுவும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வசனமாக இருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை கழுவி இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய தெளிவுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெளிவு வசனத்துல இருக்கிறது. ஏன்னா இந்த உலக பிரகாரமா பார்க்கும் பொழுது நம்ம இந்த உலகத்துக்கு பெரிய ஞானங்கள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த உலகத்துல எப்படி நடக்கணும், இந்த உலகத்துக்குரிய பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், உலகத்துல என்ன நடந்திருக்கு, புதுசா என்ன நடக்க போகுது, எல்லா காரியங்களும் கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய தெளிவு வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்போ இருதய சுத்தமுள்ள பிள்ளைகள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ தேவனையே நான் தரிசிக்க முடியும்ன்றத பார்க்கிறோம். அப்போ தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் என் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா நாங்க பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நாம் தேவனுடைய கூட ஐக்கியப்படுகிறோம், அவர் சரீரத்துல நாம் ஐக்கியப்படுகிறோம். அப்போ என் இருதயம் சுத்தமாக இருந்தா மட்டும்தான். ஒரு வசனம் அடிக்கடி எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ என் இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருந்தா கண்டிப்பா நாம் தேவனுடைய ஆலயமாக, அவர் தங்கும் வாசஸ்தலமாக நம்மால இருக்க முடியும். ஆனாலும் நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகளாக இருக்கும் பட்சத்திலே நாம் அவருக்கு எதிரிகளாக மாறுகிறோம். அதற்காக நீங்களோ நானோ அழைக்கப்படவில்லை. நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவருக்கே பிரியம் உண்டாகத்தக்க வாழ்க்கையை வாழவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 24:4. Psalms 24:4. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆமென். ஆமென். யார் இது? இப்ப இதே சங்கீதம் 24:3 படிச்சு பாத்தீங்கன்னா, யார் பரலோகத்துக்கு போக முடியும்ன்ற கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ கைகளில் சுத்தம் உள்ளவனும், நான் செய்கிற காரியங்களே தன் கைகளை சுத்தமுள்ள மகளாயிருந்து இருதயத்தில் மாசில்லாதவனாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கவனே. அப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை என்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் அதற்கு பிறகாக நான் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் ஒரு ஒழுக்கமுள்ள, ஒரு நீதி உள்ள, பரிசுத்தமுள்ள காரியங்களை மாத்திரமே நடப்பிப்பதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம. ஏன்னா ஒரு ஸ்லைட்டஸ்ட் காம்ப்ரமைஸ், ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா ஒரு லைட்டா ஒரு டைவர்ஷன் எடுக்கும். அப்போ அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ அதோட சேர்ந்து வாழ அது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி அது பாவத்துக்கு தான் கொண்டு போய் நிறுத்துமே தவிர நம்மால பரிசுத்தம் அடைய முடியாது. சோ கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்துல கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். சோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது, ஒரு எண்ணங்கள் நம்ம இதயத்தை தோணும் பொழுது, அந்த எண்ணங்களை இயேசுவின் நாமத்தை நம்ம கடிந்து கொண்டு நம்ம விட்டு அப்புறப்படுத்தும் பொழுது கண்டிப்பா நம்ம அந்த டிராப்ல, அந்த பிசாசான நமக்கு விரிக்கிற அந்த கண்ணில் நம்ம விழாம நம்மளால பாதுகாத்துக் கொள்ள முடியும்ன்றது பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். James 3:17. பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்ச பாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஆமென்.
பரத்திலிருந்து வருகிற ஞானமும். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு வந்து நேர்மையான மற்றும் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நானும் நீங்களும் வாழணும். கர்த்தருக்கு தான் நம்ம அழைத்திருக்கார். அப்போ நான் எப்படி அதை வாழ்றது, நான் என்ன வந்து ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார் பார்க்கும் பொழுது இந்த ஒரே வசனம் நமக்கு வந்து சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது. பரத்திலிருந்து ஒரு ஞானம் கிளம்பி வருகிறது. அந்த ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஆவியின் கனில சில காரியங்கள் இருக்குது, வேற சில காரியங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த யாக்கோபின் இடத்துல. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நினைவு கூறிக்கொண்டு இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு இதன்படி என் வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படின்றத நிதானித்து பார்த்து அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு அன்காம்ப்ரமைஸ்ட், கர்த்தர் விரும்புகிற அந்த லைஃப் ஆஃப் இன்டெகிரிட்டி, அந்த நேர்மையான அந்த ஒழுக்கமுள்ள அந்த வாழ்க்கையை உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக அது வாழ முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம் இதயத்திலே பிரமாணமாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி நம்மிடம் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் வலபுறமோ இடபுறமோ சாயும் பொழுது சத்தத்தை நம்ம கேட்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மாற்றிருக்கிறார். அப்போ நம்ம அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்து சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்ற பிள்ளைகளாய் நம்ம வந்து உலகத்திலே ஜீவனம் பண்ணி அவர் நமக்கு தந்த அந்த ஸ்லாக், அந்த கிஃப்டை வந்து நம்ம பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்து அவர் தரிசிப்பதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 22, 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமேன். ஆமேன். சோ இந்த இங்க வாசிக்கிறோம் அடையும்படி நாடு. அப்போ இது பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் ஒன் டைம் இவெண்ட். ஏதோ ஒரே ஒரு நாள் இந்த காரியத்தை நான் செய்யறேன், நான் செஞ்சு முடிச்சுட்டேன்ற மாதிரி ஒரு மன திருப்தி நம்ம யாருக்குள்ளும் வரக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஏன்னா அதை அடையும்படி நாடு, அது வந்து ஆக்டிவா அதை தேடி அதை பின்னோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பின்தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் இந்த வசனம் சொல்வது போல அடையும்படி நாடு. எதை நான் அடையும்படி நாட வேண்டும்? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும். அப்போ இந்த சில காரியங்கள் இங்க சொல்லப்பட்டது 4 காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? நான் விசுவாசமா இருக்கிறேனா? நான் அன்பாக இருக்கிறேனா? எனக்குள்ள சமாதானம் இருக்குதா? எனக்குள்ள வந்து நான் நீதியான காரியங்களை செயல்படுத்துறேன் என் வாழ்க்கைன்றதை நம்ம ஒவ்வொரு நிதானித்து பார்ப்போம். நிதானித்து பார்த்து ஒருவேளை குறைபாடு இருந்தது அப்படின்னா அதை பின்னோக்கி தொடர்கிற பிள்ளைகளா நம்ம மாற வேண்டும். அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியா இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே அப்படின்னு பாக்குறோம். திரும்ப வாசிக்கிறேன். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே. அப்போ நான் வந்து நீதியாயும் விசுவாசத்தோடும் அன்போடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனா தனியா உங்களாலும் என்னாலும் அதை செய்ய முடியாது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய சரீரமாகிய சபையிலே ஐக்கியப்பட்டு சகோதர சகோதரோட நம்ம வந்து ஐக்கியத்தோட இருந்தா மட்டும்தான் நம்மால் அதை செய்ய முடியும். அதான் இந்த வசனம் சொல்வது போல சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளோட நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது நானும் நீங்களும் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நம்மால பின்தொடர்ந்து நம்ம வந்து அதை தேடி அதை பின்தொடர்ந்து நம்மால வந்து அந்த வாழ்க்கையில் நடப்பித்து கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த சமயம் வரைக்கும் நம்மால வந்து நின்று ஜெயிக்க முடியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ எந்த ஒரு சிச்சுவேஷன் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு முதல்ல நம்ம இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தோம்னா நம்ம போகிற வழி வந்து தவறி வேற வழியா நம்ம போய் விழுகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா ரட்சிப்பு வந்து கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து அதை வந்து மதித்து அதை புரிந்து கொண்டு அது எவ்வளவு பெரிய வந்து வெளியேறப்பட்ட ரத்தமா இருக்குதுன்னு உணர்ந்து அந்த பாவங்களுக்கு இடம் கொடுக்காம சுத்திகரிக்கப்பட்டதை உணர்ந்த பிள்ளைகளாக நம்ம வந்து ரட்சிப்பின் பாதையில வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிலிப்பியர் 4:8 வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இப்போ கர்த்தருக்குள்ள ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த வசனம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு வசனம் நமக்கு வந்து ஒரு காரியம் சொல்லி கொடுக்குது. சோ நான் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, நீதி உள்ளவனாக, கற்புள்ளவனாக, அன்புள்ளவனாக, நற்கீர்த்தி புண்ணியம் புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிற மகளாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில வந்து பிசாசானவன் எவ்வளவுதான் தந்திரங்களை உண்டு வந்தாலும், எவ்வளவுதான் கண்ணியை வருவித்தாலும் கூட அது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளும் இடம் கொடுக்காம நம்மால ஜெயிச்சு
வர முடியுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்போ இது ஏதோ 8 மணில கால் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு இல்ல சண்டே வீட்டு அட்டென்ட் பண்றது மட்டும் முக்கியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் காலை நம்ம முழிச்சது ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம எதையெல்லாம் சிந்திக்கிறோம், எதையெல்லாம் செயல்படுத்துறோம், என்னென்ன காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கிறோன்றதை எல்லாத்தையும் நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா, இதை வசனத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையான்றதை நிதானித்து அறிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது இது ஒரு காலகட்டத்துல நம்முடைய லைஃப்ல அது ஒரு பேட்டர்னா மாறிடும், நம்முடைய ஹேபிட்டா மாறிடும். அப்ப ஹேபிட்டா மாறும் பொழுது நம்ம ரொம்ப தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாக இருந்து பிசாசு எவ்வளவு கண்ணிகளை விரிச்சாலும் அதை மேற்கொள்றதுக்கு நமக்கு ஞானத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தருகிற தேவனாக இருக்கிறார். இப்போ மூன்றாவதா நம்ம பார்க்க போற தலைப்பு, சோதனைகள் நம் வாழ்க்கையில் கண்டிப்பா வரும். ஆனால் அந்த சோதனைகளை நம்ம வெற்றி சிறக்கிற பிள்ளைகளா இருந்து நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா டெம்ப்டேஷன் இஸ் அ டெய்லி இவெண்ட். நம்ம முழிச்சிருந்து தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள பிசாசு நம்மளை கொண்டு போகிறதுக்கு வலைகளை விரிக்கிறான். ஏதோ ஒரு இச்சையை தூண்டுறான். அந்த இச்சையின் மூலமா அவன் பாவத்துல விழ வேண்டும் என்று அவன் என்ன பண்றான், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸை உள்ள கொண்டு வரான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெம்ப்டேஷன்ல கீழே விழுக அது வரும் நமக்கு தெரிஞ்சு அதை விழாம நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போ நான் எப்படி இது செய்யறது? பிரச்சனை எனக்கு தெரியுது, எனக்கு இதுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த ப்ராப்ளமுக்கு கர்த்தர் சொல்யூஷனை கொடுத்திருக்கிறார். நமக்கு விடையை வசனத்தின் மூலமாவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் எந்த சோதனை வந்தாலும் சரி, பிசாசு எந்த கண்ணியை விரித்தாலும் சரி, அதை நான் மேற்கொள்வதற்கு எப்படி அப்படின்ற காரியங்களை நம்ம நிதானித்து பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 15 வரை. ஜேம்ஸ் 1:14-15. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமேன், ஆமேன். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூர்ணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சோ கடைசியில ஒரு சாதாரண ஒரு காரியம்தான், ஒரு இச்சையை நம்ம இடம் கொடுக்கிறோம். அது வரும்போது அது இச்சையாக உள்ள வருகிறது. அந்த இச்சையின் மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, ரொம்ப ஆசை இருக்கிறதுனால அதை நான் என்ன பண்றேன், என்னை ஏத்துக்கிட்டு அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறேன். அது வாழ ஆரம்பிக்கும் போது அது கர்ப்பம் தரிக்குது, அது பாவத்தை பிறப்பிக்குது. அந்த பாவம் வளர்ந்து பரிபூர்ணம் ஆகும் பொழுது அது மரணத்துக்கு கொண்டு போய் நிறுத்துன்றத இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அப்போ இந்த பிசாசான வஞ்சனைகளை உள்ள கொண்டு வரான். ஆனால் நம்ம யார் அதை ஏத்துக்கொள்றான்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது நம்முடைய சிந்தைகள் மட்டும்தான். அதான் வசனம் 14 சொல்வது போல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. விசுவாச சோதனை நம்ம கண்டிப்பா உண்டு. ஆனாலும் இந்த மாதிரி உலகத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் நம்ம சோதிக்கவே மாட்டார். அது நம்மாலதான் அது உள்ள வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சோதனைகளை நம்ம வெற்றி சிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த இச்சைக்குரிய காரியங்களை எப்ப பிசாசு இதயத்துல உண்டு பண்ணுகிறானோ அவனை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா பிசாசானவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலின் கீழே போட்டு நசுக்கிட்டார், அவனை வெற்றி சிறந்துட்டார். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை அவர் வெற்றி சிறந்ததுக்கு அப்புறம் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த அதிகாரத்தை மீட்டெடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தந்திருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனா அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன்னா இல்லையான்றதுதான் இப்ப கேள்வி. அந்த அதிகாரத்தை நான் ஏன் பயன்படுத்த முடியல அப்படின்னா, அந்த பாவத்தின் மேல எனக்கு இருக்கிற அந்த இச்சை, அந்த பாவத்தை நடப்பிக்கக்கூடிய ஆவல் அது இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பாவத்தை நம்மால வெறுக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் அநேக பாவங்களை விட்டு வெறுத்து ஒதுக்கி வந்திருப்போம். ஆனா சில காரியங்களை என்னால ஏன் மேற்கொள்ள முடியல, சில பாவங்களை என்னால ஏன் மேற்கொள்ள முடியல அப்படின்னா, அந்த பாவத்தின் மேல எனக்கு இருக்கிற அந்த வாஞ்சை, அந்த பாவத்தின் மேல் எனக்கு இருக்கிற அந்த ஆசை, அதை என்னால விட்டுவிட முடியாததுனாலதான் அந்த பாவத்தோட சேர்ந்து நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் வசனம் சொல்வது போல, தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூர்ணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிப்போம். 1 Corinthians 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென், ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இப்போ இந்த மாதிரி சோதனை இது உங்களுக்கும் எனக்கு மட்டும் ஸ்பெசிபிக் கிடையாது. இட் இஸ் a யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த சோதனைகள் வரும்.
அது வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா வசனம் அதை ரொம்ப தீர்க்கமாக சொல்லுகிறது. அப்போ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை மாறாத தேவனாக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேல நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவரே உண்டாக்குகிற தேவனாக இருக்கார். சோதனை வருகிறது மாறா போறது கிடையாது. ஆனாலும் நமக்கு நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு சோதனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழி கொடுக்கிறார். எப்ப வழி கொடுப்பார்னா, நாம் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரை நம்ம புயபலமாக கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது, எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் அந்த சோதனையை மாற்றித்தர அவர் வல்லமை உள்ள தேவன் தான். இந்த உலகம் சொல்லும், பி இண்டிபெண்டன்ட், நீ தனித்துவமா இரு, யாரையும் எதிர்நோக்கி இருக்காத, உன்னால எல்லாம் கூடுன்னு உலகம் சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ டிபெண்டா இரு, என்னை மாத்திரம் சார்ந்துரு, நான் உன் வாழ்க்கையை வழி நடத்துறேன், என்ன மட்டும் நம்பு, வேற எதுவும் நம்பாதன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு கண்ணிகளை சத்துவான விரிச்சாலும் சரி, அதை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நம்ம கர்த்தர் பலத்தை கொடுத்து தேவனாக இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிப்போம். கலேஷியன்ஸ் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். எப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்? நம்ம ஆவியின்படி நடந்தா மட்டும்தான். அப்போ எனக்குள்ள பரிசுத்தாவிற்கு இடம் கொடுத்து அவர் கிரியை நடப்பிப்பதற்கு நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நான் செய்து என் வாழ்க்கையில நடப்பிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா மாம்ச இச்சையை நிறைவேற்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பாவம் செய்யும் பொழுது அவர் நம்மோட பேசுகிறார், மகனே இது தப்பு, மகளே இப்படி செய்யாத, வசனத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டிலான ஒரு சவுண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம காதுகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். பரிசுத்தாவி இருந்தார்னா அது கண்டிப்பா கேட்கும். ஆனா கேட்டதுக்கு அப்புறம் கூட அந்த முடிவு எடுப்பது என் கையில இருக்கு. இதுக்கு நம்ம கீழ்படியலாமா இல்ல கீழ்படிய வேண்டாமா? கர்த்தர் சத்தம் கேட்குது, அவர் வேணான்னு சொல்றாரு, ஆனாலும் என் மாம்சம் அதுக்கு இடம் கொடுக்குது, அதை செய்ய சொல்லி தூண்டுது, அதை நான் செய்யறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம அந்த வழியில டிராவல் பண்றோமான்றதை நிதானித்து பார்ப்போம். ரொம்ப கிளியரா இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அது கீழ்ப்படி நடக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால மாம்ச இச்சையை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை. சத்தம் கேட்டும் கூட நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கரமா இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் நம்ம அதுக்கு இடம் கொடுத்திருக்கிறோன்றதை நிதானித்து பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். ஆமேன். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமும் பார்க்கிறோம். அப்போ என் சரீரமாக கர்த்தர் எனக்கு சரீரத்தை கொடுத்திருக்கார். அதுவே அவர் வாழுகிற ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள அவர் இருக்கார். நம்ம எல்லாரும் தெரிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். என் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு மன்னித்த தேவன் நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். இப்போ அதே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ எனக்குள்ள ஒரு டெம்டேஷன் பிறக்கும் பொழுது அந்த டெம்டேஷனை என்ன பண்ணணுமா, அதை ரிஜெக்ட் பண்ணணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி இச்சைகளை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தானை என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடன்னு சொல்லிட்டு அதிகாரத்தோட கட்டளை கொடுக்கிற பிள்ளைகளை எல்லாரும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் நம்மால அந்த பிசாசு கொடுக்கிற அந்த கண்ணிலிருந்து வெளியே வர முடியும். இப்ப ரொம்ப முக்கியமா இது ஒரு தடவை பண்ற காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் பிசாசு நமக்குள்ள எந்த ஒரு டெம்டேஷன்ஸை கொண்டு வந்தாலும் சரி, அதை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஸோ இட் ஹாஸ் டு பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். அப்போ இது ஏதோ ஒரே ஒரு நாள் பண்ற காரியம் இல்லை. நமக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் தேவை இதுக்குள்ள. இப்ப இப்படிதான் செய்வேன்ற ஒரு உறுதி, அந்த உறுதியில கடைசி வரைக்கும் தரித்திருக்கிற பிள்ளைகளா இருந்து நம்முடைய லைஃப் ஸ்டைலா இது மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அந்த வேலைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்யறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். நம்ம லைஃப் ஸ்டைல் சில காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை மாறவே மாறாது.
அது டே இன் டே அவுட் நாள் முழுவதும் அது நடந்து கொண்டே இருக்கும். அதுபோல நமக்கு கர்த்தருக்கு விரோதமாக நம்ம சிந்தையில எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, அதை ரிஜெக்ட் பண்ற பிள்ளைகளா இருந்து நம்ம இட் ஹாஸ் டு பிகம் பார்ட் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கை முறையாக அது மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இப்படி செய்யும் பொழுது, இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஒரு வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார் பாத்தீங்கல்ல, உங்களுக்காகவும் எனக்கு ரத்தம் சிந்தார் பாத்தீங்கல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, வசனத்தின்படியாக நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருந்து நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களாலும் என்னாலும் அது மகிமைப்படுகிறது என்பதை நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் சங்கீதம் 119:11. Psalms 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆமென். ஆமென். சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாத்திரமே நமக்கு நம்ம போகிற வழிக்கு தீபமாக இருக்கிறது. அப்போ அது மட்டும்தான் நம்ம பாதுகாக்க போகிறது. கர்த்தருடைய வசனம் இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா பிசாசானவன் கீழ்ப்படிய போகிறது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம்தான். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, ஏன்னா இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட காலகட்டத்திலே கூட அவர் வார்த்தையை பயன்படுத்தி தான் பிசாசு துரத்துறார். அது போல நமக்கும் அந்த பொக்கிஷமாக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருந்து பாவம் செய்யாமல் அந்த பாவத்துக்கு விரோதமாக அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நான் எப்படி செய்யறதுன்னா, முதல்ல வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்ல, அந்த வசனத்தின் வாசிக்கிறத உணரணும். இது என்ன சொல்லுது இந்த வார்த்தை, எனக்கு இதுல என்ன எடுத்து டேக்கவே இருக்கு, இந்த வசனத்தின் மூலமா நான் என்ன கத்துக்கிறேன்ற காரியங்களை புரிந்து கொண்டு அதை முழுமையாக உள்வாங்கி அதை இருதயத்தை நிறுத்தி சோதனை காலம் வரும் பொழுது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணுமே என்றால் கண்டிப்பா நம்ம பிசாசு நமக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவனுக்கு திராணி இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என் செயல்பாடுகள் இது எல்லாமே வசனத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து அறிவோம். இப்போ 4வதாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்முடைய இருதயத்தை நாம் புதுப்பித்தே ஆக வேண்டும். ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம நீதிமன்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்ம கையில இருக்கிறது. வாசிப்போம் எசேக்கியேல் 36 வசனம் 26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். அப்போ நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக வேண்டும் என்று நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அப்ப நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா it starts at your heart. என் இருதயம் முதல்ல பரிசுத்தம் ஆகணும். என் இருதயம் பரிசுத்தம் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னால மறுரூபம் ஆக முடியும். அப்போ தேவனுடைய நீதியினால நம் இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனம் சொல்வது போல, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். இது ஒரு ப்ராமிஸ், இது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும். அவரே சொல்றாரு, நான் உங்களை மாத்துறேன் உள்ள இருந்து வெளியே வரைக்கும். எப்படி அந்த பட்டாம்பூச்சியை குறித்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பட்டாம்பூச்சி வெளியே அது இப்ப கம்பளி பூச்சியா இருக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல உள்ள இருந்து அது வெளியே ஒரு பட்டாம்பூச்சியை மாறுவது போல நான் உள்ள எப்படி வேணா இருந்திருக்கலாம், பழைய மனுஷன் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா புதிய மனுஷனாக நான் என்னை அவரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க செயல்படுங்கப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்ப்படியும் பொழுது he transforms us from inside out. உள்ள இருந்து கர்த்தர் நம்ம வெளிப்புறமாக நம்மை மறுரூபமாக்குறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரே, நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை மனுஷனுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவரை வேலை செய்ய விடணும். பரிசுத்தாவே எனக்குள்ள இருக்கிறார். எதுக்கு வராரு அப்படின்னா, என்னை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காக என்கிட்ட வரார். அப்போ அவர் உள்ள வந்தாருன்னா he wants to replace the old man from new man. பழைய மனுஷனிலிருந்து புதிய மனுஷனாக மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நான் அதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேனா, அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிறேனா என்பதுதான் இங்க கேள்வி. நம்ம இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டு ஆக வேண்டும். புதுப்பித்தா மட்டும்தான் நம்ம அவரை தரிசிக்க முடியும். சங்கீதம் 51:10 வாசிக்கலாம். Psalms 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஆமென். இது ஒரு மனுஷனால் சில காரியங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்துல கர்த்தரை அறிவதற்கு முன்பாக எனக்குள்ள சில பாவங்கள் இருந்தது. அந்த பாவங்களை மேற்கொள்றதுக்கு நான் எவ்வளவோ போராடினேன். ஆனா அந்த பாவத்தை என்னால தனி ஒரு மனுஷனாக போராடி ஜெயிக்க முடியல. ஆனா என்னைக்கு வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்துச்சோ, அப்போ சில பாவங்களை மேற்கொள்வது ரொம்ப எளிதாக இருந்தது.
அப்போ தனி மனிதனாக உங்களாலையும் என்னாலையும் சில காரியங்களை மேற்கொள்ள முடியாதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில திருப்பி பார்த்தோம்னா, நமக்குள்ள ஒரு 100% பாவத்துல ஒரு 80% நம்ம என்ன பண்ணிருப்போம், மேற்கொண்டிருப்போம். ஆனா நம்ம கடக்க வேண்டிய தூரம் மேபி ஒரு 10%, ஒரு 20%, ஒரு 5%, இல்ல 1% இருக்கலாம். அப்போ அதை இன்னமும் கூட என்னால மேற்கொள்ள முடியாம நான் தடுமாறிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா, அது தனி ஒரு மனிதனாக என்னாலையும் உங்களாலையும் அது மேற்கொள்ள முடியாது. அப்ப நம்ம ஜெபத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோட கூட இருந்து சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் ஆண்டவரே, ஒரு நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும் ஆண்டவரே சொல்லிட்டு அவரிடம் நம்ம கேட்டு ஹெல்ப் கேட்டு அவரை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் சித்தத்தின்படியான ஜெபமாக இருக்கிறது. சோ நம்ம கேட்கிற அந்த காரியம் அவருடைய சித்தமாக இருப்பதனால் அவர் நமக்கு அந்த காரியத்தை நடப்பிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ரோமர் 12:2 வாசிப்போம். ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான திட்டம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அசுசிப்படுகிறது. நான் பாவத்திலே விழுகிறேன். ஆனா அதுக்கு கான்ட்ராஸ்டா இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனமாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நாம் ஒரு புது சிருஷ்டியாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். அப்பேற்பட்ட பிள்ளையா இருக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். மனம் புதிதாகணும்னா சில காரியங்களை பகுத்தறியணும். எதை பகுத்தறியணும்? கர்த்தருக்கு உகந்தது என்ன, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னு நம்ம பகுத்தறியும் பொழுது என்னுடைய மனம் புதிதாகிறது. என் மனம் புதிதாகும் பொழுது நான் இந்த உலகத்துல மறுரூபமாகிறேன். மறுரூபமாகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இவள் சொல்லத்தக்க வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம மாறுகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனா என்ன? கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதை உணர்ந்து அதை விசுவாசித்து அதன்படியான வாழ்க்கையை வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் வசனம் சொல்வது போல எப்படி இருக்கிறான்? ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பழைய மனுஷனுக்குரிய ட்ரேஸ் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் ஒரு புது சிருஷ்டியாக மாறல. புது சிருஷ்டின்னா என்ன? இந்த உலகத்துல வாழ்கிற பிள்ளைகளை போல இல்லாம இந்த உலகத்திற்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத பிள்ளைகளாக இருக்கவன் ஒரு புது சிருஷ்டி. அப்ப அவன் புது சிருஷ்டியா இருக்கிற மனுஷன் பழையவைகளை நினைவு கூறாமல் பழைய வாழ்க்கையை போல வாழாமல் இருக்கிறவன் தான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ட்ரேட்ஸ் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள். ஒருவேளை இன்னும் பழைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டு நடப்பித்துக் கொண்டு இருந்தோம் அப்படின்னா நான் இன்னும் புது சிருஷ்டியாக மாறல. நான் புது சிருஷ்டியாக மாறல அப்படின்னா நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீத்து 3:5 வாசிப்போம். டைட்டஸ் 3:5. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார். ஆமென். ஆமென். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்போ நம்ம செய்த நம்ம பழையசுல ரொம்ப பழைய காலத்துல நம்ம பாவமே இல்லாம ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் உங்களையும் ரட்சிக்கல. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருப்பதனால் உங்களையும் என்னையும் ரட்சித்தாரதை இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்போ ரட்சித்த பிறகு அந்த ரட்சிப்பின் பாதையில நடப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அப்போ ரத்தம் சிந்தினது உண்மைதான், நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்குனது உண்மைதான். ஆனாலும் பரிசுத்தமாக்கப்பட்டும் கூட தேவனுடைய அன்பை ருசி பார்த்தும் கூட நம்ம இன்னமும் கூட கீழ்ப்படியாம இன்னும் பழைய வாழ்க்கையில இந்த பாவ வாழ்க்கையில நிலைத்திருந்து அதை அனுபவித்து ரசித்து அதுக்கு அன்பு கூர்ந்து அதன் போல வாழ்ந்து கொண்டிருந்தோமே. ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்த ரத்தத்தை நம்ம மதிக்கிறோமா இல்ல அவமதிக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். தன்னை சிருஷ்டித்தவுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் என்னவா மாறணுமாம்? பூரண அறிவடையும்படிக்கு. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் லைக் காட். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில வாழ வேண்டும் என்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
அப்படி நம்ம நடந்தாதான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அப்படி நடக்கலைன்னா நம்ம பிள்ளைகளாக வாழ முடியாது. அப்போ அந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவங்களுக்கு மறித்து தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பாவங்களை எல்லாத்தையும் அந்த பண்ணில அடக்கம் பண்ணிட்டு தண்ணிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு புது சிருஷ்டியாக நம்ம எல்லாரும் வெளியே வந்திருக்கோம். அப்போ புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வசனம் சொல்வது போல தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்கு இட் இஸ் a continuous process of becoming like God. ஜீசஸ் போலவே நம்ம மாற வேண்டும் என்பது இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு ஒன் டைம் இவெண்ட் இல்ல. நம்ம டே இன் டே அவுட் நாள் முழுவதும் நம்ம அவருக்கு பிரியமாக நடக்கணும். அது நடந்து ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சு வெளியே வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய கிரேஸ். என்னன்னா அந்த நீதி என்னும் மார்க்கவசம். இப்ப எதிராளி அந்த ஒரு கத்தியில நம்ம குத்த வந்தானா அந்த மார்க்கவசம் எப்படி அவனை காப்பாத்துதோ அது போல தேவனுடைய நீதி உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறது. அப்போ அதை நம்ம தரித்து கொண்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டு அவர் என்னெல்லாம் நம்ம மறுரூபமாகறதுக்கு எல்லாம் விரும்புகிறாரோ அந்த அவர் விரும்புகிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடப்பிப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். வாசிப்போம் யாக்கோபு 1:22, ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு லைஃப் ஸ்டைல். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு நிலையான ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அது நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு காம்ப்ரமைஸ் வந்துச்சுன்னா நம்ம பாவத்தை விழுந்து போயிடுவோம். ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு லைஃப். பாவம் வந்தாலும் சரி அதை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சு வெற்றி சிறக்கணும் சொல்லி அவர் விரும்புகிறார். அதான் வசனம் சொல்வது போல நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு எல்லாம் தெரியும், வசனங்கள் தெரியும், அது அர்த்தங்கள் புரியும், நிறைய வார்த்தைகள் உள்ள வருது, நிறைய புத்தி சொல்றாங்க சகோதர சகோதரிகள். அப்போ நிறைய உள்ள போயும் கூட என்னால ஏன் மறுரூபமாக முடியலன்னா அந்த பாவத்தின் மேல எனக்கு இருக்கிற அந்த வாஞ்சை, அந்த ஆசை. அது மாத்திரமல்ல அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. அப்போ நம்ம வஞ்சனைக்குள்ள போய் விழுந்துறோம்னு பாக்குறோம். அப்போ அதை கேட்கறது மாத்திரம் முக்கியம் இல்ல, அதன்படி நம்ம செய்யறோம். ஒரு 10 வசனம் தெரியுமா? அந்த 10 வசனத்துக்கு எப்பேற்பட்டு பாடுபட்டாவது அது கீழ்ப்படிய ஆரம்பிங்க. அப்போ கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் இன்னும் அதிகமாக வெளிப்பாடுகளை கொடுப்பார், அதிகமான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். அப்ப அதுதான் கர்த்தர் விரும்புகிறதாக இருக்குது. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, உங்களுக்கு ஒரு 10 தெரியலாம், உங்க கூட இருக்கிறவங்க 5 தெரியலாம், சில பேருக்கு ஒரு வசனம் தெரியலாம். நமக்கு எவ்வளவு வசனங்கள் தெரிகிறதோ அந்த வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்து ஒரே ஒழுங்கா இருந்து நம்ம அதை நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 1 யோவான் 2:2 வசனங்கள் 3 முதல் 6 வரை. 1 John 2:3-6. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். சோ நிலையான ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுன்றதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கிளியரா வசனம் நம்ம சொல்லி கொடுக்குது. கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அப்ப கர்த்தரை தெரிஞ்சா மட்டும், பேரளவு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. கட்டளைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அப்போ நம்ம பொய்யர்கள் இல்லையே, நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரியும், நமக்கு கர்த்தர் எவ்வளவு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்போ அந்த எல்லா காரியங்களும் புரிந்து கொண்டு நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த காரியங்களை கீழ்ப்படி நம்ம எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிகிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். So we have to become a clone of Jesus. இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அதுதான் வசனம் சொல்கிறது. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கார். அதுக்குரிய சாட்சிகள் வசனங்கள் மூலமா நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அப்ப நாமும் கூட அவரை போல மாறணும், அவரை தரிசிக்கணும் அப்படின்ற முடிவெடுத்த பிள்ளைகளாக இருக்கிற நீ, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு டெஸ்டினி அதுதானே, பரலோகத்துக்கு போகணும், கர்த்தரை தரிசிக்கணும், சதா காலங்களிலும் அவரோட கூட நம்ம இருக்கணும். நம்ம எல்லாரோட இலக்கா இருக்குது. அப்போ அதை செய்யணும்னா அவரை போல இந்த பூமியில நாம மறுரூபமாக வேண்டும் என்று அழைக்கிறார். கலாத்தியர் 6:9 வாசிப்போம். Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். உலக பிரகாரமா பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா அதை முடிக்கணும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், ஒரு சக்சஸ் வரணும். அது மட்டும் இல்லாம அதோட ரிசல்ட் நான் உடனே பார்க்கணும். ஒரு மனுஷனா இருக்கிறவனுக்கு அதுதான் ஒரு எண்ணங்கள் எப்பயுமே இருக்கிறது. ஆனா வார்த்தையின்படி அது அப்படி அல்ல. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம்னு பார்க்கிறோம். அப்போ ரிசல்ட்ஸ் விசிபிளா
உடனே அது கிடைக்காது. நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்டா சில காரியங்களை செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு அது ரிசல்ட் கிடைக்கும். அப்போ பார்த்துருக்க தலைப்புல பார்க்கறது போல நிலையான ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்றதுன்றது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் இல்ல, ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து எந்த விதத்திலையும் வந்து கர்த்தரை துக்கப்படுத்தாம ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றது அப்படின்றது வந்து இட் இஸ் a கன்சிஸ்டன்ட் லைஃப் ஸ்டைல். அதுல வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஆனா அது வந்து ஒவ்வொரு நாளும் அது செய்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு காலகட்டம் வரும், அதுல வந்து நம்ம வந்து வெற்றி சேர்க்கிற பிள்ளைகளாம இருப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை வாசிக்கலாம். Proverbs 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். ஆமென், ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்னு பாக்குறோம். அப்போ மனுஷனுடைய ஆவி இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வந்து பேசும். நேத்து கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் தான் நேத்து. அப்போ நமக்கு சத்தம் கேக்குது. யார் பேசுறா? பரிசுத்தாவி பேசுறாரா, இல்ல வந்து மனுஷனுடைய ஆவி பேசுதா, இல்ல பிசாசு பேசுதா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம இருதயத்துல வந்து சில சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. யார் பேசுறாங்கன்றத நீங்களும் நானும் வகையறுக்கணும். அதை வகையறுத்து இது கர்த்தர் பேசுறாருன்ற அந்த தீர்க்கத்தோட அந்த முழு நிச்சயத்தோட அவர் என்ன சொல்றாரோ அதை நடப்பிக்கிறதுக்கு நம்ம ஆவலாய் நம்ம வந்து ஓடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இதை நான் எப்படி செய்ய முடியும்? உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு அப்பொழுது அவர் என்ன சொல்றார்? உன் பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். அப்போ சத்தம் கேட்கும் பொழுது இது வசனத்துக்கு உட்பட்ட சத்தமாக இருக்கிறதா, இல்ல வசனத்துக்கு விரோதமாக இருக்கிறதா அப்படின்றத மட்டும் நம்ம வகையெடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் மேல் வந்து பிரியமா இருக்கிற பிள்ளைகளா இருந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு சுயபுத்தியின் மேல் சாராம அவருக்கு பிரியமான மகனாக மகளாக நம்மளால வாழ முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, அப்போ அவங்க பார்க்கும் பொழுது ஒரு தடவை பார்த்துட்டு போறது இல்லை. அப்ப நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், வேலை ஸ்தலத்துல இருக்கிற ஜனங்க, இவங்க எல்லாரும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தடவை நன்மை செஞ்சுட்டான்னு சொல்லாம உங்கள் நற்கிரிகளை கண்டு. அப்ப நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் வீட்டுல குடியிருக்கிற இடத்துல வந்து சுத்தி இருக்க ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம நிறைய பேர் பாக்குறாங்க. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் முன்பாக நாம் செய்கிற நற்கிரிகளை வந்து நம்ம பார்க்கும் பொழுது கன்சிஸ்டன்டா, ரொம்ப முக்கியமான காரியம் இதுதான். ரொம்ப கன்சிஸ்டன்டா நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது அவர்களுக்கு முன்பாக நம்ம ஒரு சாட்சியாக இருக்கிறோம். அப்போ இது வந்து நான் மருவமாகிறது மாத்திரமல்ல, என்னை பார்க்கும் பொழுது மற்றவர்களும் வந்து ஊக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதான் வசனம் சொல்வது போல பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக. அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மகிமைப்படும்படியாக உங்கள் வெளிச்சம் யாருக்கு முன்பாக? நம்மை நோக்குகிற ஜனங்களுக்கு முன்பாக அது பிரகாசமாக இருக்க கடவுது. சோ இட் மோட்டிவேட்ஸ் அதர்ஸ். நம்ம பார்க்கும்பொழுது நானும் கூட இந்த மாதிரி வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல் நீங்க வாழ்ற வாழ்க்கையின் மூலமா மற்றவர்களுக்கும் கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிக்கலாம். Philippians 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மட்டும் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது ஒரு போராட்டம் தான். நமக்கு போராட்டம் நிச்சயமா உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் வந்து உலகத்தை ஜெயித்தார் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வசனம் சொல்வது போல உன் ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. இப்போ எதிர்ப்பு வரதான் செய்யும், ஆனாலும் அந்த எதிர்ப்புக்கு வந்து இடம் கொடுக்காம அதை வந்து ஜெயிக்க வர பிள்ளைகளா நம்ம எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த நிலையான அந்த இருதயம், ஒரு நிலையான ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும். போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், கண்ணிகள் வரும், எது வந்தாலும் சரி அதுல வந்து ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதை பார்க்கிறோம். கடைசி நம்ம பார்க்க போறது வந்து தேவனுடைய நீதியில் வந்து நிலைத்திருக்கணும்ன்றதை பார்க்கிறோம். ஆரம்பத்துல அதுதான் பார்த்தோம், ஒரு ரீகேப் மாதிரி இன்னும் சில வசனங்களை வந்து பார்த்துட்டு நிறைவு செய்துக்கலாம். நம்ம எல்லாரும் சொந்த நீதினால வந்து நிக்கல, இந்த இடத்துல கர்த்தருடைய நீதினால நம்ம நிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். Ephesians 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பும் ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென். கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே,
தேவாதி தேவன் வானத்துல இருந்து இறங்கி வந்து உங்களுக்காக எனக்கு ரத்தம் சிந்தி அவருடைய அளவில்லாத அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினால உங்களையும் என்னையும் வந்து பாவிகளாக இந்த பூமியில வாழ்ந்த காலகட்டத்திலேயே நம்மை வந்து அவர் மன்னித்தார்ன்றதை பார்க்கிறோம். அப்போ தைரியமாக அந்த கான்பிடன்ஸோட என் பாவத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவர் மன்னிச்சிட்டாருன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த தூரத்துக்கு அவர் தூக்கி போட்டுறாரு. இனிமே வந்து அதை நினைச்சே பார்க்க மாட்டாருன்ற முழு நிச்சயமான நம்பிக்கை நம்ம ஒருவருக்கும் வரணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரை. கொலோசியன்ஸ் 1:13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியவனுமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். நமக்குள்ள எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் தேவையே இல்லை அப்படின்றத நம்ம தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய பாவங்களுக்காக மீண்டுமாக நம்ம மனம் வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனா அந்த பாவத்தை வந்து மீண்டுமாக நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்க கூடாது. ஆனாலும் அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்பி இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் வந்து நம்ம பாவங்களை மன்னித்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்குள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஃபுல் ஸ்டாப். நடந்துருச்சு. அவர் மீட்பை உண்டு பண்ணி கொடுத்துட்டார் ரத்தத்தினால. இதை வந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா பிசாசானவன் நமக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸை வந்து உண்டு பண்ணி ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி இது இல்ல, நீ உன் பாவம் இன்னும் மன்னிக்கப்படல, நீ இன்னும் பாவியா தான் இருக்கிற, அதனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணும், பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு நிறைய வந்து ஏதுவான காரியங்கள் உண்டு. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய எண்ணங்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள். சங்கீதம் 32:1-2 வரை. Psalms 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். ஆமென். பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக மாறுகிறோம். இட் பிரிங்ஸ் அஸ் பிளெஸிங்ஸ். ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அப்போ நம்ம வந்து அந்த பாவங்களை நினைவு கூர்ந்து அந்த ஒவ்வொரு பாவமா, இப்ப நான் ஞானஸ்தானம் வாங்கல காலகட்டத்துல நான் செஞ்ச காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்துச்சு, நிறைய பேரை மன்னிக்க முடியல. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு முன்பாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணேன். கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன என் வாழ்க்கையில பாவம் செஞ்சனோ அது எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கேட்டேன். எனக்கு நினைவு கூறுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பான்னு கேட்டும் பொழுது ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டேன். லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் மன்னிக்க வேண்டிய ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க என் வாழ்க்கையில. எனக்கு எதிராக பேசினவங்க, செஞ்சவங்க, கொண்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரையும் நினைவு கூர்ந்தேன். நினைவு கூறப்போ முதல்ல நான் ஆரம்பிச்சது என்ன ஆரம்பிச்சேன் நான், அப்போ எங்க அப்பா, எங்க அம்மா, அப்ப என் கூட பிறந்தவங்க, எங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, எனக்கு சொந்தக்காரங்க யாராவது வேற யாரும் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட படிச்சவங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஒண்ணு போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்துச்சு. 250 பேர் மேல எனக்கு கோபம், கசப்பு. அப்போ அவங்க எல்லாரையும் வந்து பேர் சொல்லி ஒவ்வொருவராய் நான் மன்னிச்சேன். அப்போ கர்த்தர் விரும்புகிறது இதுதான். அப்போ அந்த பாவங்களை நினைவு கூர்ந்து அந்த பாவங்களுக்காக நம்ம மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவங்களையும் மன்னிக்கிறார். நமக்கு விரோதமாக யார் பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் நம்ம மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் செக்க செவன இருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு கர்த்தர் தயை பெற்ற தேவனாக இருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 5:8. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நீதிமான ரட்சிக்க கர்த்தர் வந்து இறங்கி வரல, பாவிகள் ரட்சிக்க தான் வந்திருக்காரு. இப்ப நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தோம், ஆனா இன்னைக்கு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால வந்து அந்த முழு நிச்சயத்தோட அந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்த பிள்ளைகளாக உறுதியோட நம்ம நிற்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். கடைசி வசனம் தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தள்ளினார். ஆமென். எவ்வளவு கிரேஸ் பாத்தீங்களா? சம்பூரணமாய் நமக்கு பொழிந்திருக்கிறார். எதை? பரிசுத்த ஆவியை. பாருங்க, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, ராஜாதி ராஜா வானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா மனுஷனுக்காக, ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒரு மனுஷனுக்காக இறங்கி வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் அவர் நம்மை நீதிமான்களாக மாத்திருக்கிறார். அவர் சொல்றது போல நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் இறங்கி வந்தது நம் பாவங்களை கழுவி அவரோட கூட உன்னதங்களை உட்கார வைக்கிறதுக்காக அவர் கிளம்பி வந்தார். அப்போ அதை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளா இருந்து அந்த முழு நிச்சயமான நம்பிக்கையில் வந்து இருக்கிற பிள்ளைகளாக இருந்து அவர் நமது கர்த்தராகிய
கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவி நம்ம மேல் சம்பூர்ணமாய் பொழியப்பட்டிருக்கார். அப்ப அவர் உள்ள இருந்து அவர் கிரியை நடப்பிப்பதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். அவர் எது செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியங்களை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வலப்புறமோ இடப்புறமோ சாயும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அவருக்கு மாத்திரம் பிரியம் உண்டாகத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து, சொல்றது போல ஆவியில் பிழைக்கிற பிள்ளைகளாக இருந்து அப்பொழுது மாம்சத்தின் இச்சையில் நிறைவேற்றாம இருப்போம்னு வசங்களை வாசிச்சோம் இன்னைக்கு. அதன்படியாக மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆவிக்கு இடம் கொடுத்து கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு கான்ஸ்டன்டா லைஃப்ல ஒரு ஹேபிச்சுவலா சில விஷயங்களை வெறுத்து ஒதுக்குற பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கு என்ன பிரியும் எது பிரியம் இல்லைன்னு அறிஞ்சு உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த கொடுக்க நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் கர்த்தர் கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்தி நம்ம ஜெபத்தை எடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கமும் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தம் உள்ளவர், உன்னதர், நீ நீதி உள்ளவர். அப்பா பிதாவே, அற்புதமான ஒரு மணி நேரத்திலே தாசனை மறைத்து பரிசுத்தாவியானவராய் நீங்க எங்களோடு பேசியிருக்கின்றப்பா. அதற்காக கொடான கூடி நன்றி அப்பா. இதோ பல விஷயங்களை எங்களை வேத வசனத்தை கொண்டு எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றப்பா. ஆமாண்டவரே, பழைய பாவ நிலையை விட்டு நாங்கள் விலகி வந்து விட்டோம் அப்பா. இப்பொழுது புதிய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாங்கள் பழைய பாவங்களை எல்லாம் களைந்து விட்டு பழைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டு புதிய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்திலே இருக்கின்றார் என்று முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு சிந்தையோடும் முழு வல்லமையோடும் நாங்கள் தியானிக்கின்றோமப்பா, நாங்கள் விசுவாசிக்கின்றோமப்பா. அந்த ஒரே மன உறுதியோடு பரிசுத்த ஆவியானவர் இன்று மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் இதோ ஆண்டவரே ஆன்லைன் கூடைகளே கலந்து கொள்ளும் நேரம் மட்டுமல்லாமல், இதோ ஞாயிற்றுக்கிழமை கூடுகளே கலந்து கொள்ளும் நேரம் மட்டுமில்லாமல், இறைவன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் தங்காமல் ஒவ்வொரு நேரம் ஆவிக்குரிய விஷயங்களிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க எங்களை உறுதிப்படுத்தும் அப்பா. இதோ உமது வசனத்தை நாங்கள் எவ்வளவு வசனங்கள் நாங்கள் இருதய பலகையிலே எழுதுகின்றோம் என்பது முக்கியமுள்ள ஆண்டவரை, அந்த வசனத்திற்கு எல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இதோ ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே எங்கள் மனைவி பிள்ளைகள் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முன்மாதிரியாக வாழுவதற்குரிய அந்த நற்கிரிகள் புரிவர்களாக நாங்கள் மாற கிருபை தாங்கும் அப்பா. எங்கள் நற்கிரிகள் பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அடையாளத்தை தெரிந்து கொண்ட அவர்களுக்கும் அது மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கும் அப்பா. அப்படிப்பட்ட விஷயத்திலே எங்களை வழிநடத்தும் அப்பா. இனிவரும் நாட்கள் எல்லாம் உமக்காகவே ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்பா. எந்தவித மாமிச சிந்தையும் இல்லாமல் ஆண்டவரை பாவத்தை விட்டு விலகி வந்துவிட்டோம். இப்ப நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்பா. நீதிமான்கள் மேலும் நீதிமான்களாக்கட்டும், பரிசுத்தவான்கள் மேலும் பரிசுத்தவான்களாக்கட்டும் என்று உறுதியோடு ஆண்டவரை அந்த நித்திய ஜீவன் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்பா. பின்னாலை நோக்கி நாங்கள் திரும்பி பார்க்க விட கூடாது ஆண்டவரை. ஆமாண்டவரே, நீங்கள் இரண்டாம் வருகையில் வரும் பொழுது ஆண்டவரை நாங்கள் நீதி உள்ளவர்களாக உமது நியாய தீர்ப்பில் நாங்கள் நிற்காமல் ஆண்டவரை வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மறியாடுகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்பா. உமது ஜீவ புத்தகத்திலே ஆண்டவரை எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும் அப்பா. அந்த முழு நம்பிக்கையோடும் நாங்கள் உம்மை நோக்கியே எப்பொழுதும் உண்மையே உமது வசனத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக உமது கட்டளைகளை கீழ்ப்படக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த கூடுகளை கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகள் பெரியவர்கள் பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை இயேசுவின் வசனத்தை கொண்டே வாழக்கூடிய தகுதியை தாங்கப்பா. மாமிச உலக ரீதியாக வாழ்ந்த காலங்கள் எல்லாம் போதுமப்பா. இப்ப தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறக்கூடிய அனைத்து வல்லமையும் நீங்கள் தருவீங்க. பலவீனமான எங்களை பலவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றப்பா. அதற்காக கோடான கோடி நன்றியப்பா. இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு மணித்துளியும் உமக்காகவே நாங்கள் ஒப்புக் கொடுக்க ஒரு வார்த்தைகளை சிந்திப்பவர்களாக ஒப்புக் கொடுக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் குடும்பத்திலே யாராவது மனம் மாற்றம் இல்லாமல் இருக்கின்றார்களா? எங்கள் நற்கிரிகள் பார்த்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு எங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் இயேசுவின் வசனத்தை கொண்டே இருக்க கிருபை தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். துதிக்க நம் மகிமை மாட்சி வல்லமை எல்லாம் ஒருவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
மகா பரிசுத்த நாமத்தினாலே இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து கேட்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர், அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு 3 நாள் ஆஸ்பத்திரியில வச்சிருந்துட்டு இப்பதான் கூட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு. சரி சிஸ்டர். அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க பிரதர். ஆமா, ரொம்ப மயக்கம் வந்துட்டு முடியாம போயிட்டாங்க. அப்படியா? ஓகே. இன்னைக்குதான் கூட்டிட்டு வந்தேன், ஈவினிங் தான் கூட்டிட்டு வந்தேன். சரி சிஸ்டர். அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க பிரதர். ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர். பாவரிக்க அம்மா நீங்க பண்ண சொல்லிருங்க. இன்னைக்கு நைட்டு ஃபேமிலி பிரேயர் பண்ணும் பொழுது அம்மா கொஞ்சம் பாவரிக்க நீங்க பண்ண சொல்லிருங்க. நான் ஜெபம் பண்றேன். அம்மாவோட பேர் ரீதா மேரி. ரீதா மேரி. ஓகே. அன்பு ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். சர்வத்திற்கும் மேலான தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நேரத்துல அப்பா ரீட்டா மேரிக்காக சமூகத்துக்கு நாங்கள் சபையாய் சேர்ந்து வருகிறோம் ராஜா. அப்பா, எங்கே 2-3 கூடும் பொழுது அங்க இருக்க நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அது நீர் வாக்கியப்படணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அவங்க எல்லாரும் சுகமாய் இந்த பூமியில வாழ்றது உம்முடைய சித்தம். 1 பேதுரு 2:24 படி உம்முடைய தழும்புகளால் நீங்க எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அதை நினைவு கூறுகிறோம் ராஜா. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் செக்க செவன இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்லி ஆண்டவரே இன்னைக்கு அநேக வசனங்கள் மூலமாக எங்களுக்கு நீங்க உணர்த்தினீங்களே ராஜா. அதுக்காக நான் நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்துல நினைவு கூறுகிறோம். அதை எல்லாவற்றையும் நாங்கள் வந்து அறிக்கையிடுகிறோம் ராஜா. அதை மன்னிங்க. முக்கியமானவரே, அம்மா கிட்ட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாக அவங்க என்னென்ன காரியங்களை செய்யறாங்களோ அது எல்லாவற்றையும் நீங்க அவங்க நினைப்பூட்டுங்க ராஜா. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக ஆண்டவரே பெயர் சொல்லி ஆண்டவரே அந்த பாவத்தை வந்து அவங்க அறிக்கையிட்டு, அப்பா 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டது போல நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு உண்மை நீதியும் உள்ள தேவன் சொல்லி சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த வசனத்தின்படியாக முழு நிச்சயத்தோட கம்ப்ளீட் கான்பிடன்ஸோட ஆண்டவரே அம்மா அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுவதற்கு அவங்க நவமான இருதயத்தை நீ உங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க மேல ஒரு பரிபூர்ணமான விசுவாசத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. நீர் விசுவாசிக்கும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்ன அந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நேரத்துல அம்மாவோட இருதயத்தை நீங்க வந்து திடப்படுத்துங்க. விசுவாசத்துல இன்னும் அதிகப்படியாக வளர்றதுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. அப்பா, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி சொன்னாங்க ஆண்டவரே. மயக்கத்தினால ஆண்டவரே 3 நாள்ல ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க ஆண்டவரே. இது எல்லாம் நீ அறிந்தவராக இருக்கிறீர் அப்பா. இதை மாற்றி போட உம்மால் கூடும் ஆண்டவரே. ஒரு நொடி போதும் ஆண்டவரே. எங்க உடம்புல எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் அது எல்லா பலவீனங்களும் உம்மால மாற்றுறதுக்கு நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். அம்மா ரீட்டா மேரிக்கு வந்து அப்பா எந்த உபாதைகள் இருந்தாலும் சரி, எந்த பலவீனம் இருந்தாலும் சரி அப்பா, அது நீங்க வந்து மேற்கொள்றதுக்கு எல்லாருக்கும் நீங்க அதிகாரம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை இந்த இடத்துல நினைவு கொள்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னீங்களே ராஜா. அந்த அதிகாரத்தோட நாங்கள் வந்து சபையாய் சேர்ந்து நிற்கிறோம். இந்த நேரத்துல நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்க விடுதலை உண்டு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தை நான் சொல்றேன். அம்மா ரீட்டா மேரிக்கு வந்து உடம்புல பலவீனங்களை கொண்டு வந்து அவங்க மயக்கத்தை கொண்டு போய் விட்டு அசுத்தாவிய சாத்தானே அவங்க உடலை விட்டு வெளியே போட சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடம் திரும்ப வராத. உனக்கு அவங்க உடல் மேல அதிகாரம் இல்லை. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு எங்க மேல ஆளுகை செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன். அம்மாவுக்கு வந்து உடம்புல பலவீனங்களை உண்டு பண்ணி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்குள்ள கிரியை செய்யற எல்லா பலவீனங்களின் அசுத்தாவைகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன். அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடம் திரும்ப வராத. உனக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. 1 பேதுரு 2:24 படி தழும்புகளால அம்மா சுகமானாங்கன்றதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நீ சுகத்தை கொடுத்ததுக்காக கோடி நன்றி ஆண்டவரே. அவங்க உடம்புல இருக்கிற அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பயே புதுப்பிக்கப்பட்டு அது நார்மலா ஃபங்க்ஷன் ஆனுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். மாவா இயேசுவின் நாமத்தை ஆஸ்வதிக்கிறேன். சுகத்தை பெற்றுக்கொண்டோம். இது சாட்சியாக மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையும் மாற்றியும் அண்டராக இயேசுவுக்கு உரியது ஜெபங்களை எங்கள் மீட்பும் பெற்றுகிறோமாகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன். என்றென்றும் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். சிஸ்டர் ஆண்டவர் வந்து அம்மாக்கு சுகத்தை கொடுத்து விசுவாசிங்க சிஸ்டர். Thank you brother. Praise Lord brothers and sisters.